Everyone, this is Polity Part 10 வீடியோ. இதில் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892வும் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909ம் பார்த்துடலாம். ஸோ 1892ல் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக நான் பார்க்குறது என்னென்னா, இந்தியன்ஸான நாம் வந்து பட்ஜெட்டை டிஸ்கஸ் பண்ண முடியும். அந்த பட்ஜெட்டை பற்றி ஒரு கொஷின் கேட்க முடியும். அது மட்டும்தான் அலோவ் பண்ணியிருப்பாங்க இந்த ஆக்டில். என்ன ஆக்ட்னா 1892ல் இதில் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸை வந்து ரொம்ப அதிகமாக்கியிருப்பாங்க. கவுண்ட்லேயே இல்லாமல் இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமாக வந்து சென்ட்ரல்லையும் சரி ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலையும் அதிகமாக்கியிருப்பாங்க. பட் அவங்களோட அஃபிஷியல் மெஜாரிட்டியை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909 இதை மார்லே மின்டோ ரிஃபார்ம்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1905ல் வந்து பெங்கால் ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. அதனால் 1906ல் நம்ம எல்லாருமே சுதேசி மூமெண்ட்டை வந்து எடுத்துகிட்டு வந்திருப்போம். ஸோ நம்மளை சரி கட்டணுன்றதுக்காக தான் இந்த 1909 வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு இதில் தான் வந்து சத்யேந்திர பிரசாத் சின்ஹான்ற ஒரு இந்தியனை வந்து எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் வந்து சேர்த்துக்கிறாங்க. இது வரையுமே வந்து ஒரு இந்தியன் வந்து எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் இல்லவே இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து செப்ரேட் எலக்ட்ரேட் வந்து எடுத்துகிட்டு வராங்க. அதாவது வந்து இந்த பிரித்தாளும் சூழ்ச்சின்ற மாதிரி செப்ரேட்டான முஸ்லீம்க்கான எலெக்ஷனை வந்து கொண்டுட்டு வராங்க. எதனாலன்னு பார்த்திங்கன்னா அது வந்து முஸ்லீம் லீக் வந்து அவங்க வந்து ஒரு டிமாண்ட் வச்சுருப்பாங்க. அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. நம்ம போன ஆக்ட் 1892ல் வந்து பட்ஜெட் டிஸ்கஸ் பண்ண முடியும், ஒரு கொஷின் கேட்க முடியும்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த ஆக்டில் என்ன பண்ணுவாங்க, சப்ளிமெண்ட்ரி கொஷினும் நீங்கள் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 60 மெம்பர்ஸை வந்து அதிகப்படுத்தியிருப்பாங்க. போன ஆக்ட் மட்டும் இல்லாமல் இந்த ஆக்டில் ஒரு 60 மெம்பர்ஸை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலையும் சரி, ப்ராவின்ஸில் இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலையும் சரி. ஸோ ஆக மொத்தம் இதெல்லாம் தான் இந்த ஆக்டில் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. உங்களுக்கான கொஷின், ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்டோரேட்?